இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராஸ் எக்ஸாமினேஷன் அதாவது குறுக்கு விசாரணை இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம், எப்படி ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷனை ஃப்ரேம் பண்ணுறது, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இருந்த ஒரு சில ப்ரொவிஷன்ஸ், அது தவிர சிவில் ப்ரொசீஜர் கோடில் நேற்றுக்கே பார்த்தோம், ஆர்டர் 18 பற்றி பார்த்தோம். சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில ப்ரொவிஷன்ஸை பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக யூஎஸ் மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் ஜூரி சிஸ்டம் அப்படின்றது இருக்குது. அதாவது ஜட்ஜ் கேஸை நடத்த தான் செய்வார், அதாவது மாடரேட் தான் பண்ணுவார். ஆனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது ஜூரின்னு சொல்லி ஒரு பப்ளிக்லேருந்து ஒரு 10 பேர் இல்லை ஒரு 12 பேர் கொண்ட ஒரு பர்டிகுலர் ஒரு குரூப், ஒரு குழு மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க இந்த கேஸை ஃபுல்லாக இந்த ட்ரையல் நடக்கிறத ஃபுல்லாக விட்னஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒப்பீனியன் ஃபார்முலேட் பண்ணி ஒரு தீர்ப்பு எழுதுறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த ஜூரி சிஸ்டம் இருக்கும்போது அந்த கேசஸ் நிறைய ஓவர் பர்டன் ஆகாத ஒரு சிஸ்டம். ஒரு ஜூரி ஒருத்தவங்க உட்காராங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு 10-20 கேஸ் அந்த மாதிரிலாம் வராத ஒரு சிஸ்டம். ஒரு பர்டிகுலர் கேஸ் அங்கே அவங்க முன்னாடி நடக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு விட்னஸையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த விட்னஸ் தென்படுத்தக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் அங்கே ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும். அங்கே 5th அமெண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது யூஎஸில் 5th அமெண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ரெஃப்யூசல், இந்த பர்டிகுலர் கேள்விக்கு ஒரு ரெஃப்யூசல் ஒன்று கொடுத்தாலும் கூட அவங்க கொடுக்கக்கூடிய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வச்சு ஒரு ஒப்பீனியன் ஒன்று ஃபார்முலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அவங்க ஊர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமில் ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் ஒன்று வருது அப்படின்னா என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறது, என்ன மாதிரி தாட் ப்ராசஸை ப்ரொவோக் பண்ணும் விதமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சில சிஸ்டம்ஸ் இருக்கும்போது ப்ரொவோக்கிங்காக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம சிஸ்டமில் அப்படி கிடையாது. நம்ம சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஜட்ஜு தான், அட்வர்சரியல் லிட்டிகேஷன் தான், ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில் கேஸு. அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அந்த டிப்போசிஷனை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணி கழுத்து போட்டு வச்சு அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் நடந்து அதுக்கப்புறம் ட்ரையல் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டிஃபரன்ஸுன்றது நமக்கு தெரியாது. ட்ரையல் முடிஞ்சு ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஃபார்முலேட் பண்ணும்போது அந்த டிப்போசிஷனோட அந்தந்த சின்ன சின்ன நுணுக்கங்களில் அந்த ஜட்ஜுக்கு ஞாபகம் இருக்குமான்றது நம்ம ஊரில் இருக்கிற சிஸ்டமில் ஒரு சந்தேகம். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் ஃபார்முலேட் பண்ணுற மாதிரி இருக்காது. சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு தனிப்பட்ட ப்ரொவிஷனே இருக்குது ஆர்டர் 18. அதாவது டிமினர் ஆஃப் தி விட்னஸ், அந்த விட்னஸோட சின்ன சின்ன ஒரு முகபாவங்களும் அங்கசைவுகளும் அதை ரெக்கார்ட் பண்ணணும், ஜட்ஜ் ரெக்கார்ட் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சென்ஸில் பார்க்க வேணான்னு சொல்லி கோர்ட்டே நிறைய தீர்ப்பில் சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம ஊரில் கிராஸ் எக்ஸாமினேஷனோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்த்தோம்னா சினிமாவில் வர மாதிரி இல்லை. சினிமாவில் அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் அவங்களோட க்ரெடிபிலிட்டி அப்படியே டெமாலிஷ் பண்ணி ஜட்ஜுக்கு அந்த விட்னஸ் மேலே ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று இமீடியட்டாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க விட்னஸ் கொடுக்கக்கூடிய அந்த டிப்போசிஷனோட காப்பியை பேஸ் பண்ணி அது எதெல்லாம் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது, எதெல்லாம் டிஸ்கிரிப்பன்சி க்ரியேட் பண்ணுறது, எல்லாம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்றதெல்லாம் கோர்ட் முன்னாடி ஆர்கியூமெண்ட்ஸும் போது ப்ரூவ் பண்ணுறது, ஆர்கியூ பண்ணுறதுன்றது இருக்குது. ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிறது இருக்குது. அதே மாதிரி அந்த விட்னஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஃபர்தர் எவிடன்ஸோ அட்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம சிஸ்டமில் ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது எப்படி, இதை பிளைண்டாக மற்றவங்க கொடுக்கக்கூடிய மற்றவங்க லீகல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்ஸும் அந்த ட்ரிக்ஸையும் நம்ம சிஸ்டமில் எம்ப்ளாய் பண்ணுறது சரி கிடையாது. நமக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறது எப்படி, ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்குறது எப்படி, ரிஃபைண்டாக எப்படி கேள்விகள் கேட்குறது, அந்த லீகல் ப்ரொஃபஷனோட டெமரிட்டியும் காப்பாற்றணும், அந்த ப்ரைடையும் காப்பாற்றணும், அதே சமயத்தில் உண்மையை வெளியே கொண்டு வரணும். டிஸ்கவரி ஆஃப் எவிடன்ஸ், டிஸ்கவரி ஆஃப் த ட்ரூத். ஏற்கனவே ஒரு ஜூரிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கிராஸ் எக்ஸாமினேஷன்றது இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் தி டிஸ்கவரி ஆஃப் தி ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி வெளியே கொண்டு வருது அப்படின்றதெல்லாம் நம்ம சிஸ்டமில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன்னா என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத முதல் ஒரு இஷ்யூ நம்ம பார்க்க வேண்டியது. கிராஸ் எக்ஸாமினேஷனில் லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லீடிங் கொஸ்டின்ஸ்னால் அந்த கேள்விக்குள்ளேயே அந்த கேள்விக்கான பதிலும் இருக்குது. அவர் அன்றைக்கி கருப்பு கலர் கோட்டு போட்டுன்னு இருந்தார் அப்படி தானே அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு லீடிங் கொஸ்டின். அதாவது அந்த கேள்வியிலேயே
அந்த பதிலுக்கான அந்த சஜஷன் இருக்குது. இதுவே நான் லீடிங் கொஸ்டினாக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னா, அவர் என்ன கலர் கோட்டு போட்டுட்டு இருந்தார் அப்படின்றது நான் லீடிங் கொஸ்டின். ஸோ இந்த லீடிங் கொஸ்டினுக்கும் நான் லீடிங் கொஸ்டினுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். கிராஸ் எக்ஸாமினேஷனில் மட்டும் இந்த லீடிங் கொஸ்டின் ஏன் அக்செப்ட் பண்ணப்படுறது, அலோவ் பண்ணப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே சீஃப் எக்ஸாமினேஷனில் அந்த கேள்வி கேட்டு முடிச்சாச்சு, அந்த சஜஷன் வந்தாச்சு, அந்த ஃபேக்ட் வந்தாச்சு. ஸோ அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் அதை அசர்ட் பண்ணும் விதமாக, அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு லீடிங் கொஸ்டின் கேட்கறதுக்கான ரைட் இருக்குது. ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷனில் லீடிங் கொஸ்டின்ஸுன்றது பர்மிட்டட். லீடிங் கொஸ்டின்ஸ்னால் கொஸ்டின்ஸ் விச் சஜஸ்ட் ஏ ஆன்சர் அப்படின்றது தான் லீடிங் கொஸ்டின்ஸ்ன்ற பேர். சரி, கிராஸ் எக்ஸாமினேஷனில் ரெலவெண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்கணும். இது கிராஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை, சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன் எல்லாத்துலேயும் ரெலவெண்ட் கொஸ்டின், அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அது மட்டும்தான் கேட்கணும். ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின், அந்த கேஸோட அந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸ், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பேஸ் பண்ணி ஒரு கேள்வியை தான் கேட்கணுமே தவிர்த்து சம்மந்தப்படாத ஒரு கொஸ்டினை கேட்கக்கூடாது. மூணாவது, ஒரு கேள்வி ஒன்று கேட்கும்போது அந்த கேள்வி தப்பான முறையில் அந்த கேஸை திசை திருப்பக்கூடாது, இல்லை அந்த விட்னஸோட ஆன்சர் தப்பான ஒரு பதில், அதாவது தப்பான ஒரு சஜஷன் கொடுக்கும் விதமாக ஒரு ஃபால்ஸ் ப்ரிமிசஸில் பேஸ் ஆகப்பட்ட ஒரு கொஸ்டினாக இருக்கக்கூடாது. சிம்பிள், இதுக்கு சூப்பர்பான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. ஹேவ் யூ ஸ்டாப்ட் பீட்டிங் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். ஸோ ஹேவ் யூ ஸ்டாப்ட் பீட்டிங் யுவர் ஒய்ஃப்னா, நீங்கள் உங்கள் மனைவியை அடிக்கிறத நிறுத்திட்டீங்களா அப்படின்னு. நிறுத்திட்டேன்னு அவரால் சொல்ல முடியாது, இல்லை நிறுத்தலைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அடிச்சிட்டோன்றது உறுதியாயிடுது. ஸோ இந்த ஃபால்ஸ் ப்ரெமிசஸை பேஸ் பண்ணின ஒரு கொஸ்டினை அவாய்ட் பண்ணணுன்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, இதுக்கு எதிர்த்தரப்பினர் ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன்ஸை அலோவ் பண்ணுறாங்க, டிஸ்அலோவ், அப்ஜெக்ஷன்ஸ் சஸ்டெயின்டு, அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு அப்படின்னு கேட்குறது சொல்கிறது உண்டு. ஸோ இந்த அப்ஜெக்ஷனை சஸ்டெயின் பண்ணுறாங்களா, இல்லை அப்ஜெக்ஷனை ஓவர் ரூல் பண்ணுறாங்களா, இந்த கொஸ்டின் அலோவ் பண்ணுறாங்களா, டிஸ்அலோவ் பண்ணுறாங்களா, என்னென்ன அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத ஜட்ஜ் நோட் பண்ணுன்றது அவசியமானது. ஆனால் யூஸ்வலாக நடைமுறையில் என்ன இருக்குன்னா, அப்ஜெக்ஷன் கேட்குறத பேஸ் பண்ணி அந்த கொஸ்டினை ரீஃப்ரேம் பண்ணுற விதமாக இருந்ததுன்னா, அந்த கொஸ்டினையே ரீஃப்ரேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை அவசியப்பட்டு அதை நோட் பண்ணுறதுன்றது கிடையாது. இந்த கேள்வி கேட்கப்பட்டது, அப்ஜெக்ட் பண்ணாங்க, இது அலோவ் பண்ணல, ஆனால் இது இந்த மாதிரி ரீஃப்ரேம் பண்ணியிருக்குன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றது இருக்குது. ஒரு சீஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு அந்த சாட்சி, அந்த விட்னஸ் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த விட்னஸ் ரிலையபிள் விட்னஸ் கிடையாதுன்னு சொல்லி அவங்களோட எவிடன்ஸை அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்க கொடுத்த சீஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்த டிபோசிஷனை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு கோர்ட் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ரிலை பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கிராஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கப்பட்ட ஒரு டிபோசிஷனில் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஐசோலேட் பண்ணி எடுத்து அதை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட்டை ஃப்ரேம் பண்ண முடியாது. கிராஸ் எக்ஸாமினேஷனில் கிடைக்கக்கூடிய அந்த டிபோசிஷனை அந்த கேஸோட ஃபேக்ட்ஸோட பொருத்தி பார்த்து தான், அந்த ப்ராபபிலிட்டிஸோட பொருத்தி பார்த்து தான் அதுக்கான டிபோசிஷன், அதுக்கான ஆர்குமெண்ட்ஸுக்கு அதுக்கான வெயிட்டேஜ் இருக்குன்றது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. கிராஸ் எக்ஸாமினேஷனில் 2 வகை இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷன், டிஸ்ட்ரக்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷன். கன்ஸ்ட்ரக்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷன்ன்றது அந்த ஒரு சில கேள்விகளை கேட்டு ஒரு சில ஃபேக்ட்ஸை உறுதிப்படுத்துறதுக்கான கிராஸ் எக்ஸாமினேஷன். டிஸ்ட்ரக்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷன்றது எதிராளி கொடுத்த அந்த எவிடன்ஸை, அந்த சாட்சியத்தோட உறுதித்தன்மையை உடைக்கிறதுக்கான ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ்ன்றது வேறு, டிஸ்ட்ரக்டிவ்ன்றது வேறு. இது ரெண்டுத்துக்கும் சரி, கன்ஸ்ட்ரக்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு உறுதிப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய கேள்விகளை ப்ராபபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அதாவது அவர் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருந்தார், அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, என்ன ரீசன்னால் யார் விட்னஸ் கையெழுத்து போட்டது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்டு அந்த ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷனில் வந்துடும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அந்த உறுதித்தன்மையை அதிகப்படுத்துறதுக்காக, ஒரு சில விஷயங்களோட உறுதித்தன்மையை அதிகப்படுத்துறதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள். டிஸ்ட்ரக்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷன் அந்த ப்ராபபிலிட்டிஸை குறைச்சிக்கிட்டே வரணும். அதாவது சின்ன சின்ன நுணுக்கமான கேள்விகள்,
எந்த ரீசன்னால இது போட்டிருக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சஜஸ்டிவ் ஆன்சர்ஸ், நீங்கள் இந்த காரணத்தினால தான் இதை செஞ்சீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நான் மறுக்கிறேன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் கிராஸ் எக்ஸாமினேஷன். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் உடச்சி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது ரெண்டுமே ஒரு ஆர்ட். இது வந்து ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் பேசிஸில் தான் நம்மளால் டிஃபைன் பண்ணி சொல்ல முடியும். இந்த மாதிரி கேள்விகள் கேட்க முடியும், இப்படி கேள்விகளை ஃப்ரேம் பண்ணியிருக்கணுன்றது கேஸ் டு கேஸ் பேசிஸில் தான் நம்மளால் சொல்ல முடியும். கிராஸ் எக்ஸாமினேஷனில் லீகலி பேஸ்டு கொஸ்டின்ஸை வந்து தவிர்க்கணும். அப்படி எதனா கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னா, நம்ம ஒரு பிளைன்டிஃப் இல்லை ஒரு விட்னஸாக நம்ம நிற்கிறோம், அது சம்மந்தமே இல்லாமல் சட்ட ரீதியான ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா, என்ன வழக்கறிஞருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது. அதே மாதிரி எதனா ஒரு சஜஷன் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது, டினை பண்ணுறோன்ற சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் ஹேண்டில் பண்ணும்போது இந்த ஒரு சில விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியமானது.